என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% மாதிரி டே ஒன்ல இருந்து பாஸ் நாங்க கூட்டணி கிடையாது, ஆட்சியோ வீழ்ச்சியோ நாங்க தனியா தான் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் சொல்றதுக்கு வேல்யூ இருக்கும். யாருமே வரல, கடைசி வரைக்கும் காத்திருந்த காங்கிரஸ் கட்சியோட வரலன்னு தெளிவான பிறகு, உறுதியான பிறகு கூட்டணி ஆட்சிங்கிறதுலாம் ஆரத பலசான அடிங்கிறது விரக்தியின் வெளிப்பாடு. Behind Notes Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. இந்த SOPs ன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். திமுக பயத்துல செய்யுதுன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம், பாலிடிக்ஸ் இஸ் ஏ கேம். அது வந்து மாறி மாறி ஆடி பார்க்கறதான். நான் இப்படி ஒரு காய் நகர்த்துறேன், நீ ஒரு காய், நீ இப்படி பயந்தான் பாத்தியா, அப்படி ஓடினா பாத்தியா, அடிச்சான் பாத்தியா, ஐயோ நம்மகிட்ட ஒரு காய் விழுந்துருச்சுன்னு அது ஒரு கேமா தான் அவங்க எல்லாருமே பண்றாங்களே தவிர இது வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா ஒரு ஓட் கட்டுறது அதுல ஒன்றும் குழப்பம். பெரிய அளவுக்கு ஓட்டு பாதிப்பாரு, அது திமுக ஓட்ட பெருசா பாதிப்பாரு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. அது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை, அதுல வந்து குழப்பம் இல்லை. அது வந்து சிரிக்க வேண்டிய மேட்டர் தான். நல்ல டைமான ஜோக் அது. எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஸ்கூல் கிட்ஸ் பத்தி நீங்க பேசியிருக்கீங்க, நான் உங்க கூட இருப்பேன், நீங்க நல்லா படிங்கன்னு சொல்லி இருந்துக்கும். அவர் வந்து நீங்க இன்னும் விசில் அடிங்க, செவுல்ல ஊதுங்க, வீடியோ போடுங்கன்னு சொன்னது ரொம்ப வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இப்ப அவர் குறிப்பிட்டாரு இன்னைக்கு பேச்சிலேயே செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறது அது தீய சக்தியா தூய சக்தியா ஊழல் சக்தியான்னு அவர் சொன்னார். தாவேக்காவுடைய வாக்காளர்களில் பெரும்பகுதி இளைஞர்கள் பெரும்பான்மையா தாவக்கேட்ட போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். புரியுங்களா? அவங்களுக்கு வந்து அப்ப நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் 50% வச்சுக்கோங்க, 50% ஓட்டு தாவேக்கா வாங்க போகுது. விஜய்க்கும் 5000 ரூபாய்க்கு சம்பந்தம். விஜய் வந்து ஒரு நீங்க அப்படி ரிசம்லன்ஸ் எப்படி பார்க்கணும்? அதிமுக நான் 2000 ரூபாய் ஆக்குன்னு சொல்லிச்சு, இவர் நான் 2000 ரூபாய் ஆக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல ரிசம்லன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இவர் ஒண்ணுமே சொல்லாம அது மூலமா என்னோட என்ட்ரினால தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றது ஓகே, கிளைம் டாக்ல அப்படி தான் கட்சிக்காரங்க உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க தொண்டர்கள் 4 பேர் நம்புறதுக்கு வந்து அது உதவுமே தவிர உண்மை அது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. இன்னைக்கு சேலத்தில் நடந்த விஜய் அவர்களினுடைய அந்த கூட்டம், அவரை வந்து உங்களுக்காக நீதி கேட்கணும்னு நான் வந்தேன் அரசியலுக்கு, இன்றைக்கி நான் உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு இடம் தராங்க, ஹால் தராங்க, மாநாடு நடத்துறதுக்கு இடம் தராங்க, பாதுகாப்பு தராங்க. அது நாம்பன்னு வந்தால் மட்டும் எல்லா அடக்குமுறையும் வருது. ஒரு SOP அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து அவங்களுக்கு இந்த ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நியாயமான குற்றச்சாட்டை தான் பார்க்குறேன். இப்போ தான் வந்து விருதுநகரில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. இன்றைக்கி சேலத்தில் மாநாடு நடந்த தாவேக்கா கூட்டத்தோட கூடுதலான கூட்டம். எவ்வளோங்கிற நம்பர்கள் இவங்க ஒரு 5000 பேர் சொல்கிறாங்க, அவங்க 10000 பேர் வச்சுங்க, 15000 வச்சுங்க, கூட வச்சுங்க, எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த கூட்டத்துக்கு இவ்வளோ SOPகள் போடப்பட்டதான்னு பார்க்கணும். இன்றைக்கி மருத்துவமனை, நடமாடும் மருத்துவமனை, ஆம்புலன்ஸு, தண்ணீர் பாட்டில், அது இது பார் கோடு வச்சுருக்கணும், QR கோடு வச்சுருக்கணும், எல்லாருமே வந்து அனுமதிக்கப்பட்டால் தான், நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும், பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இது மாதிரி நீங்கள் எங்கேயா சொல்லியிருக்கீங்களா? யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? புதுச்சேரியில் விஜய் கூட்டம் போடணும்னா அதுக்கு வந்து 1008 சண்டை, அவங்க SP லேடி அம்மா சண்டைக்கு வர்றாங்க, இங்கே வந்து சண்டை. எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போடணுன்னா ஏகப்பட்ட நிபந்தனை, ஒருத்தர் வந்து போடவே முடியாது, இயங்கவே முடியாத மாதிரி நிபந்தனை. இந்த மாதிரி நிபந்தனை விதிக்கப்படட்டும், எல்லாருக்கும் விதிக்கப்படுதான்னு கேட்குது. யாருக்குமே விதிக்கப்படாமல் தாவேக்காக்கு மட்டும் விதிக்கப்படல, பாரபட்சம் தான். அதில் என்ன குழப்பம்? எல்லாருக்கும் விதினா சந்தோஷம். இப்போ நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து திடுக்குன்னு வந்து பேரணி நடக்கும், ஊர்வலங்கன்னு சொல்லிட்டு ஒரே நாங்கள்லாம் வந்த பூஸ் ஒரே பாடாவதியாக இருக்கும். சென்னையில் மொத்தமே 3 ரோடு தான். பீச் ரோடுன்னு சொல்லக்கூடிய காமராஜர் சாலை, அண்ணா சாலை, இந்த பக்கம் GS சாலை, மொத்தம் 3 ரோடு தான். மற்றெல்லாம் குறுக்கு ரோடு தான், சின்ன ரோடு தான். இதில் அண்ணா சாலையில் படகுன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் போனாங்க, பேரணி போனாங்கன்னா சோழி முடிஞ்சு வச்சு, பெரிய பாடல். இப்போ போகிறதே இல்லை, எந்த கட்சியும் போகிறல. மக்களுக்கு நிம்மதி. அதை மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கே அனுமதி கிடையாதுப்பா. அவன் பூரா டிவியில் பேசிக்கோ, மக்கள் பார்த்துருவாங்க, யார் பொதுக்கூட்டம் வராங்க, பரம சந்தோஷம். தாவேக்காக்கு மட்டும் நிபந்தனை, வேறு யாருக்கு நிபந்தனை கிடையாதுங்கிறது பாரபட்சம்.
அப்போ அவர் சொல்கிற மாதிரி என் மேலே அவங்களுக்கு பயம் இருக்குது. இப்போ அவர் அந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது இவங்க நமக்கு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க பெர்மிஷன், நமக்கு கொடுக்கவும் விட மாட்டாங்க, எல்லாரும் கூட்டாக சேர்ந்து சதி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் யாரெல்லாம் சேர்த்து சொல்கிறார்? ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கல. டிஎம்கே பண்ணுதுங்கிறது தெரியுது, திமுக அரசு பண்ணுதுங்கிறது தெரியுது, அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக தான் அதிகாரிகளும் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதில் அதிமுக கூட்டு இருப்பதா நான் வந்து அறியலை. எனக்கு வந்து அப்படி ஒரு இன்புட் இல்லை. திமுக பயத்தில் செய்யுதுன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம், பாலிடிக்ஸ் இஸ் ஏ கேம். அது வந்து மாறி மாறி ஆடி பார்க்குறது. நான் இப்படி ஒரு காய் நகர்த்துறேன், நீ ஒரு காய், நீ இப்படி பயந்தான் பார்த்தியா, அப்படி ஓடினான் பார்த்தியா, அடிச்சான் பார்த்தியா, ஐயோ நம்மகிட்ட ஒரு காய் விழுந்துருச்சுன்னு அது ஒரு கேமாக தான் அவங்க எல்லாருமே பண்ணுறாங்களே தவிர இது வந்து பயந்து போய் பண்ணுறாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டாருன்னு நான் நினைக்கல. அவர்கள் வந்து காமராஜர் மாதிரி ஒரு டால் லீடரை, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டார் லீடரை அதெல்லாம் பார்த்தவங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்து புதுசு இல்லை. அவங்க வந்து இது பழகினவங்க தான். திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஓட்டு கட்டுறது தான், அதில் ஒன்றும் குழப்பம். பெரியவர்களுக்கு ஓட்டு பாதிப்பார், அது திமுக ஓட்டை பெருசாக பாதிப்பார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால் பயந்துட்டாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. நான் அப்படி அழுத்திக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்பேன். அப்போ பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதா ஒரு கேம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் அது. ஸோ பயந்துட்டாங்கிற நான் உடன்படல. பட் திமுக வந்து தாவேக்காவை ஒரு பொருட்டாக மதிக்குது, அது வந்து ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிறது உண்மைதான். அவர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திமுகவை வந்து நிறைய விஷயங்களில் அவர் விமர்சனம் வைக்க தான் செஞ்சார். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. செல்ஃபே எடுக்காத கூட்டணி அப்படிங்கிறது அது வந்து அவர் 2024 வாக்கில் கட்சி ஆரம்பிச்சன்னை சொல்லியிருந்தாருன்னா நம்ம கூட அப்படி நம்ம நம்பியிருக்கலாம். ஆனால் இவர் கூட்டணிக்காக ஏங்கி காத்திருந்து யாருமே கூட்டணிக்கு வரலைங்கிற பிறகு சொல்கிறது வந்து திமுக மட்டும் சொல்ல அதிமுக சேர்த்து குறிப்பிடான்னு பார்க்க. பொதுவாக இந்த கூட்டணி வச்சு போகிறதுங்கெல்லாம் பழைய அரித்மெட்டிக்கிங்க, அது வந்து அறத பழசான ஒரு அரித்மெட்டிங்க, அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். யாருக்காவது தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தனியாக கட்சி ஆரம்பிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அது வந்து வேறு யாருமே வரலைங்கிற பிறகு சொல்லும் போது அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நம்ம தவி பார்க்குறோம், அந்த பழம் கிடைக்குமான்னு. கிடைக்கலங்கிறதுக்கு பிறகு நம்ம வந்து சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிறது ஒரு நரி சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. வந்து அப்போ இவர் வந்து கூட்டணிகள்லாம் ஏற்க முடியாது, கூட்டணி நாங்கள் தனி. அது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் 2006 2009 சொன்னார். திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்காரு 2016 அந்த மாதிரி டே ஒன்லேருந்து பாஸ் நாங்கள் கூட்டணி கிடையாது, ஆட்சியோ வீழ்ச்சியோ நாங்கள் தனியாக தான் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் சொல்றதுக்கு வேல்யூ இருக்கும். சீமான் அவர்கள் சொல்றார் நாங்கள் தனியாக தாங்க நிற்போம், நாங்கள் வந்து அணியாக நிற்க மாட்டோம் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து அவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு கூட்டணிக்கு முயற்சி நிறையா நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். 100 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. திமுக பக்கம், அதிமுக பக்கம், தாவேக்கா பக்கம், எல்லா பக்கமும் அவரை கூட்டணிக்கு இழுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. 2024 பாஜக பக்கம் வரைக்கும் பல பக்கம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு டிமாண்ட் இருந்தது, ஆஃபர் இருந்ததுங்கிற உண்மை. ஆனால் ரொம்ப ஸ்டபானா நான் கூட்டணி வர்றது இல்லை அப்படின்ட்டு இருக்கேன். வந்தால் ஏன் தலைமையில் நீங்கள் ஏன் கூட்டணி சேருங்க, நான் யாரும் கூட்டணி சேர மாட்டேன். கூட்டணி வேண்டாங்கல்ல, கூட்டணி வந்தால் ஏன் கூடவா, நான் யாரோட கூட்டணி சேருங்க. அந்த நிலைப்பாடில் அவர் என்னைக்கு இருந்திருக்காரு? விஜயகாந்த் அவர்கள் 2006 இருந்தார், 2009 இருந்தார், 2011 தான் சேர்ந்தார். நீங்கள் அப்படி இருந்தீங்களா? நீங்கள் நேற்று டே ஒன்லேயே விக்கிரவாண்டி சாலையிலேயே கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தார், அறிவிச்சார். கூட்டணி ஆட்சிங்கிற அன்னைக்கு அறிவிக்கிறார். யாருமே வரல. கடைசி வரைக்கும் காத்திருந்த காங்கிரஸ் கட்சியில் வரலன்னு தெளிவான பிறகு, உறுதியான பிறகு இப்போ வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் வந்து மக்களை நம்பி நிற்கிறோம், எங்களை மாதிரி உங்களை மாதிரி முடியுமா, கூட்டணி ஆட்சிங்கிறதுலாம் அறத பழசான அடிங்கிறது விரக்தியின் வெளிப்பாடு தான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யாரோ ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் இருக்கீங்க, என்ன மாதிரி தனியாக கட்சி ஆரம்பிச்சுவாங்க, 1% ஓட்டு உங்களால் வாங்க முடியுமா, எனக்கு 30%. வந்து அண்ணா பெயரை குறிப்பிடுகிறார், புரிந்து கொள்கிறோம், திமுக ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் பெயரை குறிப்பிடுகிறார், புரிந்து கொள்கிறோம், அதிமுக ஆரம்பிச்சார். ஜெயலலிதா பேர் எப்படி குறிப்பிட்டீங்க? வளர்த்தவர்கள் அதில் சொல்றாரு. ஜெயலலிதா கருணாநிதி வளர்க்கலையா? அவருடைய பேரை மென்ஷன் பண்ணல. அதாவது நீ அது வளர்த்தவர்கள், நீங்க வந்து கட்சி என்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சீங்களான்னு கேட்கிறார். நியாயமான கேள்வி. சீமான் ஆரம்பிச்சிருக்காரு, விஜயகாந்த் ஆரம்பிச்சிருக்காரு, அது மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கா, டாக்டர் ஆரம்பிச்சிருக்காரு, அது மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். சரியான கேள்வி, ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் ஜெயலலிதா பேர் எப்படி சேர்த்தீங்க? அப்போ அதிமுகவுடைய ஓட்டில் ஓட்டையை போடணுங்கிற ஆசை. திமுகவுக்கு எதிர்க்கிறோம், ஆனால் திமுக இருக்கிறது அதிமுகவில் முடியாது, நாங்கள் தான் இருப்போம்னு நீங்கள் பிம்பம் கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க. அதிமுக எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்குது, நீங்கள் எங்கேயோ கீழே இருக்கீங்க, அது வந்து ரொம்ப சம்மந்தம் கிடையாது. அப்படி நினச்சி நீங்கள் சொல்லி நீங்கள் அதிமுக தொண்டர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அது ஒன்றும் குழப்பம். அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு? நான் எம்ஜிஆரை ஆதரிக்கிறேன், நான் ஜெயலலிதாவை வரவேற்கிறேன், நான் வந்து செங்கோட்டையன் உள்ள சேர்த்துருக்கிறேன். என்ன செங்கோட்டையன் ஒருத்தர் இங்கே வந்தாருன்னா ஒட்டுமொத்த ஏடிஎம்கேக்கு வந்த மாதிரிமா, ஜெயஸ்ரீ பிரபார் இங்கே வந்தாருன்னா ஒட்டுமொத்த ஏடிஎம்கேக்கு வந்த மாதிரிமா. அப்போ அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்காங்களே, அப்படி இருக்கும். ஜெயலலிதாவுடைய அமைச்சரவை மொத்தமாக அங்கே உட்காந்துருக்கேன். அப்போ என்ன செய்வீங்க? அதுக்கு அது வந்து ஒரு ஓட்டுவை வாங்குறதுக்கு, ஓட்டை வந்து அதிமுகவுடைய சிம்பத்தைசர்ஸை அவர் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் which is not going to help him. அது அப்படி எடுத்துக்கணுமா? அல்லது போன முறை நம்ம இன்டர்வியூவில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டிருந்தேன் சேலமில் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்கும் போது அவர் 3 நிமிஷம் பேசுவார். அதுக்கு மேற்கொண்டு அவர் பேசக்கூடிய விஷயத்தில் அதிமுகவை பெருசாக மென்ஷன் பண்ணலைன்னா இன்னமும் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது இல்லை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் சேருவதெல்லாம் முடிஞ்சு வச்சு, காங்கிரஸ் இப்போ சேருமாங்கிறதும் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குமே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். 51-49 தான் சொன்னேன். 51 தான் வந்து திமுகவோட தான் தொடருவாங்க, 49 பார்க்கணும்னு. அது வந்து இன்னும் கூட்டிகிட்டே போய் வந்து 70
70-30 போய் அது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நான் எப்பயுமே சொல்லிட்டு இருந்தது போல் அந்த கூட்டணி கதவுகள்லாம் முடிஞ்சிச்சு. அந்த விரக்தியில் தான் இப்போ பேசுகிறார். தனியாக ஆரம்பிச்சா தனியாக நின்றாங்கிறதுலாம் யாரும் வரலங்கிற பிறகு தான். ஆனால் நேற்று வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வெல்கமிங்காக இருந்தாங்களே, அவங்க அக்கா பெருந்தன்மையாக சொல்லிட்டே இருப்பாங்க, யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு வச்சு, அதெல்லாம் பழங்காது. அதெல்லாம் வந்து இடம் இல்லை இப்போ உள்ள சேர்க்குறது. வந்தால் எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? அது பிஜேபி கேட்குறோட டபுள் மடங்கு சீட்டு கொடுக்கணும். பிஜேபி ஒத்துக்கிடுமா? அதெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதில் வந்து தேமுதிக வந்தாவோ, மருத்துவர் ஐயா வந்தாவோ, ஓபிஎஸ் அண்ணே வந்தாலோ ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் சில ஒற்றை இலக்கிறது சில சீட்டில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர அது ஹவுஸ்ஃபுல்லாக தான். அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பேசும்போது அவர் ஜென்சி க்ரௌடுக்குன்னு சொல்லியே சொல்கிறார், உங்களுடைய ஃப்யூச்சருக்காக தான், உங்களுடைய எதிர்காலத்தில் மனதில் கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய அதாவது எங்களுடைய கேம்பெயினோ அல்லது எங்களுடைய செயல் திட்டங்களோ இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா கிட்ட அம்மா கிட்டலாம் நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா என்னுடைய குட்டி நண்பீஸ், நீங்கள் க்யூட்டாக வீடியோலாம் போடுறீங்க, அதை தொடர்ந்து பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் ஆக்சுவலாக அவர் பேச ஆரம்பித்த உடனே இந்த ஜென்சிக்கு நான் ஒரு என்னுடைய நண்பிகளுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் நினச்சேன், இது தேர்வு காலம், கொஞ்சம் சீரியஸாக படிங்க. அரசியல் கட்சியெலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதில் மனசை செலுத்தாதீங்க, பிரச்சாரங்கள்லாம் விட்டுருங்க, விஜய் என்னாவை பார்க்கணும்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க. நீங்கள் அப்புறம் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். இப்போ நீங்கள் பரீட்சைக்கு படிங்க, எக்ஸாம் முடியும் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முறை எங்களுக்கு வந்து இந்த தேர்தல், உங்களுக்கு வந்து அந்த தேர்வு, எங்களுக்கு வந்து இன்னும் 10 தேர்தல் வரும், உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவார். நான் நினச்சேன் சீரியஸாக, நான் வந்து அதை நான் நினச்சேன். அந்த என்னுடைய நண்பிகளுக்கும் என்னுடைய குட்டி தோழர்களுக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நினச்ச போது ஐ வாஸ் திங்கிங் தட் இஸ் எக்ஸாமினேஷன் சீசன். அது வந்து ஸோ வந்து அதை பண்ணும், அதை விட்டுட்டு நீங்கள் க்யூட்டாக வீடியோ போடுங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். ஆல்ரெடி டிவிகேக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி க்ரௌட் எல்லாமே டிவிகே பக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால டிவி கேட்டு ஜென்சி க்ரௌடு எல்லாமே அப்படிங்கிற நான் முரண்படுறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேட்டியில் நான் வேற ஒரு வார்த்தையில் நான் சொன்னேன், தாவேக்காவுடைய வாக்காளர்களில் பெரும்பகுதி இளைஞர்கள் பெரும்பான்மையாக தாவேக்கேட்ட போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுங்க, நல்லா அவங்களுக்கு வந்து அப்போ நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இளைஞர்கள் 50% வச்சுக்கோங்க, 50% ஓட்டு தாவேக்கா வாங்க போகுது. உங்களுக்கு நீங்கள் 40 வயசு கீழே 50% ஒரு வயசை பொறிச்சிட்டு இளைஞர்கள் வச்சுட்டீங்கன்னா 40 வயசு கீழே ஓட்டு வந்து இப்போ 50% வருது. 50% போல வாங்க போகிறாங்க அவங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாவேக்காவுடைய வாக்காளர்களில் பெரும்போதினர் இளைஞர்களில் பெரும்போதி தாவேக்கா வாக்காளர் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிறவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து அது கூடுதலாக புது ஓட்டு விடணும்னு சொல்ல முடியாது. அதையுமே நல்லா வழி நடத்தி இருக்கலாம்ங்கிற எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் ஸ்கூல் கிட்ஸ் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க, பேசும்போது நீங்கள் வந்து க்யூட்டாக வீடியோ போடுறீங்க, தொடர்ந்து போடுங்கன்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக போச்சு. எக்ஸாம் சீசன் இது, நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்திங்க. அம்மா அக்காலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கவனிச்சுக்கிறோம், அண்ணன்ட்டெல்லாம் நாங்கள் ஓட்டுவோம், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் நல்லா படிங்கன்னு சொல்லி இருந்துக்கணும். அவர் வந்து நீங்கள் இன்னும் விசிலடிங்க, செவுளில் ஊதுங்க, வீடியோ போடுங்கன்னு சொன்னது ரொம்ப வருத்தம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இவங்க பணம் தரல அவங்க பணம் தரலன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக அது கிடைக்கிற வரைக்கும் இறங்கி போராடுவேன், நான் உங்களுக்காக இறங்கி போராடுவேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல சில கேள்விகள் வருது. இவ்வளோ நாள் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ இறங்கி போராடினீங்களா, களத்திற்கு வந்து போராடினீங்களா, அப்போ ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் போராடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. 2-3 வச்சுக்கிடுவோம். ஆட்சிக்கு வர போகிறதில்ல, போராடலாமா, இப்போ போராடிட்டு இருக்கிற மாதிரியே போராடுவார், கோர்ட்டுக்கு போவார், இல்லாட்டி அறிக்கை கொடுப்பார், வேறு என்ன அவர் வந்து போராட முடியாது, அவரால் வர முடியாது. மற்ற நீட்டுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் அறிவிச்சிட்டு போவாங்க. அது ஒரு ஃபார்மலாக அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே நீட்டு பற்றியுமே அவருக்கு தெரியும், அதில் வந்து உண்மை இல்லைன்னு அவருக்கே தெரியும். சும்மா வந்து அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறனால எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து வேல் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு அடையாளம். வேல் யார் கொடுத்துருந்தா? வேலை வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலாக பிரபலப்படுத்தினது யார்? பாஜக. அதை பாஜக செய்த போது மதவாத தூண்டு இருந்தாங்க. திமுக தலைவர் உட்பட அத்தனை பேருமே இந்த வேல் வாங்கிட்டாங்க. அப்போ பாஜக மதவாத தூண்டு நீங்கள் இதுக்கெல்லாம் வேல் வாங்கினீங்க, இவர் வேல் தான் வாங்கி வச்சிருக்காரு. அதான் சொல்கிறார். அடுத்து வந்து செங்கோல் கொடுத்தாங்க. செங்கோல் வந்து இப்போ வந்துச்சு. செங்கோல் வந்து என்ன, இப்போ எம் நாட் ராங், 80களில் மதுரையில் தமிழ்ச்சங்க மாநாடுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் கொடுத்த பிறகு செங்கோல் சீன்லேயே வரல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் தூக்கி சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி செங்கோல் வைப்பேன்னு சொன்ன பிறகு தான் செங்கோலுங்கிற ஒரு கான்செப்டை எந்திரிச்சு வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி செங்கோல் கொடுக்குறாங்க. அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், தாவேக்காவோ திரு விஜயவோ புதுசாக ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறேன். பிஜேபி வேல் கொடுத்தா நானும் வேல் கொடுப்பேன், பிஜேபி செங்கல் கொடுத்தா நானும் செங்கல் கொடுப்பேன். அந்த சாட்டையும் வந்து நான் ஆணையிட்டால் பாட்டில் எம்ஜிஆர் புரட்சியில் செய்கிறது தான். எங்கள் வீட்டு படத்தில் வந்து எம்ஜிஆர் சொன்னதான் அதே சாட்டை அதே தோரணை நம்ம ஜனநாயகன் படத்துடைய டீசர் மாதிரி 2-3 பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க முதல்ல. அதில் அப்படியே அதே மாதிரி ஒரு கலர் சட்டை, அதே மாதிரி ஒரு கலர் பேண்ட் போட்டு விஜய் வந்து சாட்டை வச்சுருப்பார். அப்படியே காப்பி. நான் திரும்ப சொல்கிறது மிக்சர் கொள்கை, கிரைண்டர் கொள்கை தான். ஒன்று புதுசாக சொல்லுங்களேன். ஏற்காம கம்யூனிஸ்ட்கள்ட்ட ஒரு பாலிசி இருக்குது, நாம் தமிழர்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, பாஜக ஒன்று இருக்குது, பாமக. நீங்கள் ஏற்காம போங்க. ஒரு புது ஏன்ட்ட ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது நாங்கள் சொன்னோம். பொலிட்டிக்கல் பாம் அது எல்லா இடத்துலையும் வெடிக்குது. 2006-11 திமுக ஆட்சி காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அவர்கள் கொடுக்கல. அப்போ பகிரங்கமாகவே திமுக மாநாட்டில் மேடை ஏறி கேட்டாங்க, எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சி கேட்டுச்சு. பெரிய விவாத பொருள் அன்னையிலேருந்து இருந்துட்டு.
அது வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. இந்த 2026 அவர் ட்ரிகர் பண்ணது விஜய், அவ்வளோதான். அது தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டணி ஆட்சி பற்றி பேசினவர் விஜய் கிடையாது. அது 2006 ஓடிட்டே இருக்கு. திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்க அதுலேருந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் மைனாரிட்டி ஆட்சின்னு செல்வி ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹி இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் 2026 எலெக்ஷன். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், அதில் நோ டவுட். நம்ம வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசின அந்த பொலிட்டிக்கல் பாம் இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் எல்லா கூட்டணி இடத்துலையும் வெடிச்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பயப்படுறாரு. நம்ம கிளைம் பண்ணிக்கணும். 5000 ரூபாய் காசு கொடுத்ததே என்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரினாலன்னு ட்வீட் போட்டிருக்காரு. அப்படி கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. அப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். விஜய் அவர்கள் கிளைம் பண்ணிக்கலாம், கமல்ஹாசன் கிளைம் பண்ணிக்கலாம், டாக்டர் கிருஷ்ணசாமி கிளைம் பண்ணிக்கலாம், ஜான் பாண்டியன் கிளைம் பண்ணிக்கலாம், எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். என்னை பார்த்து பயந்து விட்டார் ஜான் பாண்டியன் சொல்ல வேண்டியதான், ஸ்டாலினை பார்த்து சரின்னு சொல்லிக்கணும். நம்ம அது எப்படிங்க பயப்படான்னு யாரும் கேட்கணும், அதான் சொல்லிக்க வேண்டியதான். தட் இஸ் நாட் த கேஸ். அவர்களுக்கு நான் சொன்ன தேர்தல் திமுகவின் குறி. விஜய்க்கும் 5000 ரூபாய்க்கு சம்பந்தம் கிடையாது. விஜய் வந்து ஒரு நீங்கள் அப்படி ரெசம்லன்ஸ் எப்படி பார்க்கணும்? அதிமுக நான் 2000 ரூபா ஆக்குன்னு சொல்லிச்சு, இவர் நான் 2000 ரூபா ஆக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் ரிசம்லன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இவர் ஒன்றுமே சொல்லாமல் அது மூலமாக என்னுடைய என்ட்ரினால தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறது ஓகே, கிளைம் டாக்லாம் அப்படி தான். நம்ம கட்சிக்காரங்க உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க தொண்டர்கள் 4 பேர் நம்புறதுக்கு வந்து அது உதவுமே தவிர உண்மை அது இல்லை. இன்னைக்கு அவர் பேசும்போது மற்ற கூட்டங்களில் அவர் பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுனதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருந்ததா? ஒரு வேறுபாடும் இல்லை. ஆஸ் யூஷுவல் அவருடைய, நான் பல முறை சொன்னேன், மேடை தோறும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. அவர் வந்து அந்த பிரிண்ட் அவுட் வச்சுருந்த பேப்பர் வந்து பறந்துக்கிட்டே இருந்தாலும் பதட்டப்படலை. அவர் பிடிச்சார், அப்புறம் அவரோட உதவியாளர் பிடிச்சார். பேப்பர் பறந்துருமோ, நமக்கு ஸ்கிரிப்ட் போயிருமோன்னு யோசிக்கல. அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அவர் வந்து ட்ரை பண்ணார். நல்ல ஃப்ளோ நல்லா இருந்துச்சு, ஒரிஜினலாக ட்ரை பண்ணார். அந்த ஹீட்டு, அந்த டீஹைட்ரேஷன்லாம் தெரிஞ்சது. பட் அதெல்லாம் தாண்டியே அவர் வந்து நல்லா பேசினார். அந்த ஆடியன்ஸோடைய மொமெண்டத்தை தக்க வைக்கிற மாதிரி தான் பேசினார். அந்த ஜோஷ் வந்து அவங்கள்ட்ட ரிட்டாலியேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பேச்சில் வந்து அவர் வந்து டே ஒன்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து மெருகேறிட்டே தான் போதே தவிர அது சுமாராக கொஞ்சம் தடுமாறிட்டார், உளறிட்டார் அப்படிலாம் கம்ஃபர்ட்டாக பேசுகிறார். யாரையும் ஒழிக்கவோ அழிக்கவோ நாங்கள் வரல. நான் வந்து எனக்கு நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சதுக்கான நன்றி கடனுக்காக தான் நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். யாரையும் ஒழிக்கவோ அழிக்க வரலன்னு நினச்சி அரசியலுக்கு வர்றது ரொம்ப சரிதான், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நன்றி கடன் வந்து என்ன, சினிமா பார்த்தவர்களுக்கு நம்ம என்ன நன்றி கடன் கொடுக்க முடியும்? எனக்கு ஒன்றும் தெரியல. சினிமா பார்த்தாங்க, நம்ம காசு கொடுத்தோம், நல்லா நடிச்சேன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்போ கமல்ஹாசன் நன்றி கடன் செலுத்தலையா? ரஜினிகாந்த் நன்றி கடன் வாங்கலையா? எம்ஜிஆர் வாங்கலையா? சிவாஜி வாங்கலையா? எல்லாரும் என்ன நன்றி கடன் எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கணுமா? அப்போ அங்கே போய் நிற்கிறது நம்ம எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கணும் என்ன செய்யுது? அப்படி கிடையாது. நன்றி கடன் வந்து சினிமா நல்ல என்டர்டெய்னராக இருந்தார், மக்கள் ரசித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அவர் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தாங்க. அது என்டையர்லி வேறு, இது என்டையர்லி வேறு. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கனவு காண்கிறார்கள், அது உண்மை இல்லை. பவன் கல்யாண் முதலமைச்சராக முடியல, சிரஞ்சீவி முதலமைச்சராக முடியல, இவங்க விஜயசாந்தி முதலமைச்சராக முடியல. இது மாதிரி நிறைய உதாரணங்கள், தமிழ்நாட்டில் 100 உதாரணங்கள் சொல்லுவேன், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சினிமாவில் ஜெயிச்சாருங்கிறனாலேயே அரசியல் ஜெயிப்பாருங்கிறது சம்மந்தம் இல்லை. சினிமாவில் என்னை பார்த்தீங்க அதனால் நன்றி கடன் செலுத்துறங்கிறது சம்மந்தமே இல்லை. அது வேறு, இது வேறு. ஆனால் அவங்களெல்லாம் ரோல் மாடலாக சொல்லலாம். அவர் எடுத்திருக்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களை தானே ரோல் மாடலாக சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் நான் 100 முறை சொல்லிட்டேன், 101 முறை சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் இருந்தவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு பரங்கிமலையில் எம்எல்ஏவாக வென்றவர், திமுகவுடைய டாப் மோஸ்ட் பொசிஷனாக இருக்கக்கூடிய பொருளாளருங்கிற போஸ்ட்டில் இருந்தவர். அவருக்கு வந்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்குது, ப்ராக்டிக்கலான தேர்தல் அரசியல் அவருக்கு தெரியும். இது எதையுமே பார்க்காதவர் திரு விஜய். அவர் வந்து எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் பை எலெக்ஷனில் ஜெயிச்சார், கோயம்புத்தூர் பை எலெக்ஷனில் ஜெயிச்சார், புதுச்சேரி சட்டமன்றத்தில் மொத்தமாக ஆட்சி பிடிச்சார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சார். இவ்வளோ பெரிய ட்ராக் ரெக்கார்டு பிறகு தமிழ்நாடு ஆட்சி பிடிச்சார். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சார், 77 ஆட்சி பிடிச்சாருங்கிற கிடையாது. அந்த 5 வருஷத்தில் இவ்வளோ நடந்துச்சு. ஏதாவது இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டிடுச்சா? இடைத்தேர்தல் நடக்கலையா? ஈரோடு கலெக்டரில் போட்டிட்டு இருக்கலாம்ல, கள்ளக்குறிச்சியில் போட்டிட்டு இருக்கலாம்ல, போட்டிட்டாங்களா? எம்ஜிஆர் போட்டிட்டார், தன்னுடைய பலத்தை நிரூபித்தார், திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளினார். அப்போ அவர் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை. நீங்கள் போட்டிட்டீங்களா? போட்டிட்டு தான் 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருப்பீங்களா திமுகவை? அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் வந்து டைம் டெஸ்டட் பொலிட்டிஷியன். நீங்கள் வந்து இனிமேல் தான் உங்களை டெஸ்டே பண்ணணும். அனுபவம் இல்லைங்கிறத நம்மளை பார்த்து சொல்லிகிட்டே வச்சுட்டு இருக்காங்க, நம்ம விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. நான் வந்து 30 வருடமாக இதில் தான் நான் இருக்கேன். அதாவது நான் ரசிகர் மன்றமாக்கி, நற்பன்றி மன்றமாக்கி, இன்றைக்கி அவங்க வந்து ஒரு கட்சி தொண்டர்கள் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அனுபவத்தால் இவங்க சம்பாதிச்சது என்ன? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எனக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குன்னு அவர் வந்து எம்எல்ஏ வாருக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா புரிஞ்சுக்கலாம். திரு உதயநிதி அவர்கள், நான் வந்து கட்சியில் சேர்ந்தது இப்போயா இருக்கலாம், நான் வந்து எம்எல்ஏவானது இப்போயா இருக்கலாம், எனக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குன்னு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு அது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் அவங்க அரசியல் தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. அது வந்து சுற்றி அத்தை கனிமொழி அவர்களோ, தந்தை ஸ்டாலின் அவர்களோ, தாத்தா கருணாநிதி அவர்களோ சுற்றி எல்லாரும் பாலிட்டிக்ஸாக முரசொலி மாறன்றாங்க. எல்லாருமே சுற்றி பொலிட்டிக்கல் குடும்பம். அப்போ எனக்கு வந்து பாலிட்டிக்ஸ் உள்ளே இன்ஹரண்ட்டாக டிஎன்ஏலே இருக்குன்னா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட பிள்ளையை வளர்த்தார். அதில் ஒன்று நிறையா டாக்டரின் பண்ணார், நிறையா சொல்லி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள். ஆனால் அதனால் எனக்கு அனுபவம் வந்துருச்சு அப்படிங்கிற சொன்னால், அனுபவங்கிறது வேறு, பயிற்சிங்கிற வேறு. அவருக்கு பயிற்சி வழங்கப்பட்டு நான் நல்ல நீச்சல் பயிற்சி வச்சுருக்கேன், ஆனால் 150 போட்டிகளில் பங்கேற்றவனாங்கிறது கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஃபைனல் எக்ஸாம் கிடையாது.
நீங்கள் வந்து நீங்கள் நல்ல எஸ்ஏ சந்திரசேகர் நல்லா பயிற்சி கொடுத்துருக்காரு, எனக்கு நம்பிக்கை உண்டு. அவர் பயிற்சியை முழுசாக கேட்டிருந்தாருன்னா இன்னமும் பெருசாக போயிருந்திருப்பார். அதை நான் நினைக்கிறேன். அவர் அப்பா பேச்சை கேட்கலங்கனால தான் இன்னமும் அவ்வளோ பெருசாக வீச்சு தொட முடியலங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட பயின்றவர், ஆனால் வந்து இன்னும் அந்த பயிற்சியை செய்து காட்டினவர் இல்லை. அப்போ அது டெமோக்கும் ஒரு போட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அனுபவம் என்னன்னு உங்களுக்கே தெரியுமே. அவங்களுடைய அனுபவம் மக்களினுடைய பணத்தை கொள்ளையடிப்பதில் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த புகார் ரெண்டு கட்சிகள் மேலே இருக்க தான் செய்யும். அது நம்ம மறுக்க முடியல. மக்கள்கிட்ட நீங்கள் காமனாக போனாலே நீங்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த எண்ணம் இருக்குது. திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறது மறுக்க முடியாது. அது ரெண்டு கட்சிகள் மேலே ஊழல் புகார் இருக்குங்கிறது உண்மைதான். அது ரெண்டு கட்சிகள் பற்றி காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் அப்படி தான் இருக்குது. பட் கூட்டணி கட்சிகளை பற்றி சொல்லும்பொழுதும் அவங்க வந்து வெற்றிக்காக வெல்வோம், கூட்டாக நம்ம வெல்வோம், ஆனால் வெல்த்னு வரும்போது நாங்கள் தனியாக தான் எடுத்து போன்றதெல்லாம் சொல்கிறாரு. சரியான விமர்சனம் தான். அதெல்லாம் நல்ல பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ், சரியான கமெண்ட்ஸ், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. மத்தியில் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லக்கூடியவங்க மாநிலத்து கூட்டணி ஆட்சி ஏன் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. மத்தியில் கூட்டணி ஆட்சிக்கு எப்படி தயாராகிறீங்க? சண்டை போட்டு வாங்குறீங்க, எங்களுக்கு இந்த துறை தான் வேணும் சண்டை போட்டு வாங்குறீங்க. 2009 வந்து கப்பல் போக்குவரத்தையும் தரைவழி போக்குவரத்து துறையும் வந்து எங்களுக்கு வேணும், கமல்நாத் எங்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னு எழுதி கொடுத்ததை காட்டி கலைஞர் சண்டை போட்டார். மன்மோகன் சிங் 2வது முறையாக பதவியேற்ற போது திமுக பதவியேற்கவில்லை, எங்களுக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பதவியேற்றாங்க. அப்போ எங்களுக்கு இந்த துறை வேணும், சண்டை போட்டு வாங்குறீங்க, தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ கூட்டணி ஆட்சினா நீங்கள் அங்கேயே ஒத்துவீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒத்து வராது? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் நடந்த அந்த குளறுபடி எக்ஸாம் நடந்த குளறுபடி பற்றி பேசினார். அண்ட் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பற்றிலாம் பேசினார். இதெல்லாம் இவ்வளோ நடக்குது, நீங்கள் இன்னும் எங்களுக்கு டிஜிபி நியமனத்தில் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி கேட்டிருக்கிறாரு. டிஜிபி தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வேறணும் விரும்புகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப பிளாட்டண்ட்டாக தெரியுது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக துண்டாக தெரியுது. ஏன் டிஜிபிகள் இருக்கிறார்கள், டிஜிபிகள் இருக்கிறாங்க, ஆனால் டிஜிபிகளாக பெர்மனெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணல ஃபார் நோ ரீசன். அவங்களுக்கு வந்து வேண்டப்பட்ட டிஜிபி இல்லை, அவங்க நியாயமாக செயல்பட்டுருவாங்களோ பாரபட்சமாக செயல்பட்டுருவாங்க, நமக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற அச்சம். வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. டிஜிபி சீனியர்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ நான் சீனியர்ஸ் யாருன்னு தெரிஞ்சவங்கள போட மாட்டேன்னு உட்காந்துருக்கான காரணம் என்ன? தேர்தல் நேரத்தில் அவங்க டிஜிபி வந்தாலும் நமக்கு வந்து பிரயோஜனப்படாமல் போயிருங்கிற அந்த ஒரு அரசியல் காரணம் வேறு ஏதாவது காரணம் சொல்லப்படும், நம்ம தெரிஞ்சுப்போம். யாருமே சீனியர்ஸ் இல்லை அப்படின்னா வேறு விஷயம். சீனியர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ போட்டுருங்க, எதுக்கு பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் காரணம் தெரியும், அதனால் திட்டமிட்டு காலதாமம் தராங்க. அதில் வந்து ஒரு 2வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எல்லோருக்கும் கண்கூடாக தெரிகிறது. தேர்வுகளை பொறுத்தளவுக்கு அது பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், அது வந்து குழப்பத்தின் உச்சம். அது முறைகேடா அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஒரு சண்டை, அது வந்து பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுக்கறதுல பெரிய சண்டை, சென்னை பல்கலைக்கழகம் அல்லாடுது. இப்படி பல்கலைக்கழகம் உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், இதில் பயங்கர பரிதாபம். மாணவர்கள் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள், அரசு பள்ளியை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ரொம்ப கவலைக்குரியவர்கள். டிஎன்பிசியில் எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் ரத்தானது வரலாற்றிலேயே கிடையாது. இந்த டிஎன்பிசி குளறுபடிகளுக்கு அளவு 2006-11 எவ்வளோ குளறுபடி இருந்துச்சோ அதற்கு சற்றும் 2006-11 இஃப் ஐம் நாட் ராங் டிஎன்பிசி மெம்பர் வீட்டிலேயே வந்து கேள்வித்தாள் எடுத்தாங்க. அந்த மாதிரி முறைகள்லாம் இருந்துச்சு 2006. இப்போ அது ஒன்று தான் நடக்கலை, அது தவிர மற்ற எல்லாம் நடக்குது. இது வந்து எங்கே அரங்கம் போட்டிருக்கோம், எங்கே போட்டிருக்கோம், அதே 15ஆம் தேதி 2 தேர்வு நடத்து ஒரே இடத்துல கொடுக்குறோம், என்னென்னமோ போட்டு தேர்வு கட்டுப்பாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. விஜய் அவர்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், டே 1 சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன், களம் வந்து நமக்கு சாதமாக இருக்குது 30%. ஸோ இன்றைக்குமே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், தூய சக்தி வெர்சஸ் தீய சக்தி தான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அதுதான் நம்ம தான் ஜெயிப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு தான் சொல்லணும். அதாவது 1 30% அவருக்கு இல்லை, 2 30% ஜெயிக்கிறதுக்கு உதவாது, 3 30% 3 பெரிய சார் அப்படி தான் சார் வருது அப்படின்னாலும் அவர்கள் வந்து 3வது இடத்துல இருக்க போகிறாங்க. இந்த 3 வந்து ஃபேக்டாக அது ஒன்று குழப்பம். ஆனால் ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படி தான் சொல்லணும். திமுக 200 சீட்டுகளை வெல்வோம் சொல்லுது, அதிமுக 210 சீட்டுகளை வெல்வோம் சொல்லுது. ரெண்டுமே நடக்க போகிறதுங்க நம்ம தெரியுமில்ல. 210 ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்க போகிறதில்ல, 200 டிஎம்கே கூட்டணி ஜெயிக்க போகிறோம் நமக்கு தெரியுமில்ல. அதே மாதிரி தான் இவருக்கு 30% இருக்குன்னு சொல்லுவது, அதுவும் உண்மை இல்லை. நமக்கு தெரியாது. கட்சிக்காரன் சொல்லாங்க, ஜாலியாக ஹாப்பியாக சொல்லுவாங்க, சூப்பர் சொல்லுவாங்க. இது வந்து மெகா பஸ். இந்த நீங்கள் சினிமாலாம் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு எல்லா படமும் சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒன்று காதலாக இருக்கும், இல்லாட்டி பழிவாங்கலாக இருக்கும். இதை தவிர வேறு என்ன பார்த்துருக்கோம்? வழக்கத்துக்கு மாறான கதை. அது மாதிரி தான் இது வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு கதை அப்படின்னு சொல்லுவார். அது உண்மையில் பழங்கதை தான். நம்ம அது ஒரு விஜய் கதை அப்படிங்கிறதுனால தான் ஒரு எதிர்பார்ப்பு. விஜய் கதை ஜனநாயகனே வேற ஒரு படத்தில் இருந்தது தானே, அது ஏற்கனவே ஒரு பழங்கதை தானே. அதுவாது புது கதையா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நாட் ராங் ஒரு கடைசியாக வந்து அவர் 4-5 படங்கள் நடித்த பூராமே எல்லாமே அங்கேருந்து இங்கேருந்து தெலுங்குலேருந்து ஹிந்திலேருந்து எடுத்த படங்கள் தானே, சொந்தமாக ஒரு புது படங்கள் வந்துச்சான்னு எனக்கு நினைவில் இல்லை. தமிழகம் எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சிஎம் சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, பட் அவருடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வரிசையாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் அந்த வாதம் வந்து சரியானது தான். அது வந்து மக்கள்கிட்ட எடுபடும். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படிங்கிறது மக்கள் ஏற்பாங்க. எல்லா இடங்கள்லையும் ஊழல் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ஏற்பாங்க. அதனால் வந்து டெல்லிக்கு நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது அப்புறம். அது நீங்கள் வந்து தமிழ்நாடு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகள் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு திரு விஜய் சொல்வதை மக்கள் ஏற்பாங்க. அது வந்து விஜயோடைய கட்சி தொண்டர்கள் தாவேகா நண்பர்கள் தான் அதை வந்து ஏற்கணுங்கிற அவசியம் இல்லை. பொதுமக்கள்
மக்களே இதை ஏற்பாங்க. அது வந்து ஒரு வேல்டான கமெண்ட் தான், விச் இஸ் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் வந்து ஏடிஎம்கேவாலும் பிஜேபியாலும் சொல்லப்பட்டதான். தமிழ்நாட்டில் புழக்கம் மது விற்பனை, கள்ள மது விற்பனை, காலையில் 12 மணிக்கு பகலில் 12 மணிக்கு முன்னாடியே மது, ராத்திரி 10 மணிக்கு பிறகும் மது, பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே, இது எல்லாமே நமக்கு கண்ணுட சட்டம் ஒழுங்கு, கொடூரமான கொலைகள், கூட்டு வன்கொடுமைகள், இதெல்லாம் வந்து இயல்பாக மாறிட்டே இருக்கிறத கண்கூடாக பார்க்குறோம். அதனால் வந்து பொதுமக்கள் இது ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து விஜய் சொன்னார் அப்படின்னா அப்படியே சொன்னார், அவரை சும்மா சொல்கிறாரு நினைக்க மாட்டாங்க. அது வந்து திமுக அதிமுக ஆதரவாளர்கள் கூட ஆமாம் அவர் சொன்னது கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அதிமுக பாஜக இதை பல முறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. இன்றைக்கி கூட வேலூரில் நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்து இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. அது வந்து அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்கிறது அது உண்மைதான், மக்கள் நம்புவாங்க. எப்போவுமே தீய சக்தியை மட்டுமே நீங்கள் வந்து பேசுகிறீங்க, மற்றவங்களை வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறங்க அந்த ஒரு விமர்சனம் நம்ம மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேண்டாம்னு சொல்லி டிலீட் பண்ண கட்சியை பற்றி நம்ம ஏன் பேசணும், டார்க்னஸில் ஏன் கல்லெறியணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, அது ஏடிஎம்கே சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, தாவேகா தூய சக்தி, ரைட் தானே? இப்போ அவர் குறிப்பிட்டாரே இன்னைக்கு பேச்சிலேயே செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறது அது தீய சக்தியா தூய சக்தியா ஊழல் சக்தியான்னு அவர் சொல்லும். இப்போ அந்த டார்க்னஸ்னு சொன்னது ஏடிஎம்கே சொன்னாரா? வேற அலையன்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. டிஎம்கே பற்றி பேசுகிறோம், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களே சொல்லலையா அவர்? தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? அப்போ ஏடிஎம்கே சொல்லணும், பிஜேபி சொல்லணும். ஏடிஎம்கே தான் டெலிட் பண்ணப்பட்ட கூட்டணிட்டார். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவங்க யார் வாய்ப்பு இருக்குது? ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே நான் எதிர்க்கிறேன், ஏடிஎம்கே நான் எதிர்க்கல, ஏன்னா டெலிட் பண்ணப்பட்ட கட்சின்றார் கூட்டணிட்டார். ஓகே, நான் அப்படியே வச்சுக்கிறேன், அப்படியே அவர் சொன்ன கரெக்டாக. அப்போ டெலிட் பண்ணப்பட்ட கூட்டணியில் அதுக்கு தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதாவை என்ன இருக்கிறார்? திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டார், அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டார். அதிமுக ஊழல் சக்தி என்றால் ஜெயலலிதா அவர்கள் என்ன சக்தி அது சொல்லணும். அவர் எதுக்கு நான் வந்து ஜெயலலிதா மாதிரி இருப்பேன், எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன் ஏன் சொல்றாரு? ஜெயலலிதா மேலே ஊழல் போயிருக்கேன், அவருடைய நிலைப்பாடு என்ன? செங்கோட்டையன் சொல்லட்டும், விஜய் சொல்லட்டும், ஊழல் சக்திங்கிற லிஸ்ட்டில் ஜெயலலிதா வருவாங்களா மாட்டாங்க? சொல்லுங்கள், உங்கள் நிலைப்பாடு என்ன சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒரு கேஸ் இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்கள். அப்போ அது என்னன்னு அவர் சொல்லட்டும். அப்போ இது என்ன, இது ஒன்று ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு அப்படி நிலைப்பாடு? அதிமுக ஊழல் சக்தின்னு எப்படி சொல்லுவார் அவர்? சொன்னார்னு யாருக்காக சொல்கிறாரு? திரும்ப சசிகலாக்காக சொல்கிறாரா? சசிகலா கட்சியில் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காரா? கன்விக்ட் ஆயிருக்காங்களா? செல்வி ஜெயலலிதாக்காக சொல்கிறாங்களா? நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. வாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. செல்வி ஜெயலலிதா பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. நீ திமுக வந்து பழி வாங்குறக்கா வழக்கு தொடுத்தது செல்வி ஜெயலலிதா மேலே அப்படின்னு அதிமுக நிலைப்பாடு. அதிமுக 13 கேஸ் எங்கள் மேலே போட்டாங்க 91-96 கவர்மெண்ட்டில். அம்மா வந்து 12 கேஸில் வெளியே வந்துட்டாங்க. 13ஆவது கேஸில் இவருடைய சதி செயலால் மாட்டிக்கிட்டாங்க. இதான அதிமுக அதை சொல்லட்டும். அவர் பழி வாங்குறக்கா திமுக போட்ட வழக்கு ஜெயலலிதா தூய் சக்தின்னு சொல்லட்டும். சொல்லுவாரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னால் ஒரு காமராஜரை போல, அறிஞர் அண்ணாவை போல ஆட்சி கொடுக்க முடியும், மெத்த படித்த மேதாவிகளால் தான் நல்ல ஆட்சி கொடுக்க முடியுங்கிறது கிடையாது, நான் காமராஜரை போன்ற ஒரு ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பெரிய வார்த்தைகளை சொல்கிறாரு. அதனால் நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல. காமராஜரும் அண்ணாவும் இப்படிப்பட்ட கனவுகளோடு இருந்தார்கள், எப்படிப்பட்ட மக்கள் உழைப்போடு இருந்தார்கள், எப்படிப்பட்ட எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை திரு விஜய் வாழலை. அப்படிப்பட்ட அனுபவத்திலேருந்து அவர் வரலங்கிறது தெரியும். பெரிய பேரை சொல்லும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். 4.25 வருஷம் விட்டுட்டாங்க. இப்போ வந்து உங்களுடைய கனவு என்னன்னு சொல்லுங்கள், நிறைவேற்றுறோம்னு திமுக சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய மக்களினுடைய கனவு டிவிகே கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் அமர வைக்கிறதான் அப்படிங்கிறது சிஎம்க்கு தெரியல அப்படிங்கிறார். அது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை, அதில் வந்து குழப்பம் இல்லை. அது வந்து சிரிக்க வேண்டிய மேட்டர் தான், நல்ல டைமான ஜோக் அது. ஆனால் வந்து அதில் பாதி வந்து ரொம்ப சரி. அது என்னென்னா 4 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு நீங்கள் மக்களுடைய கனவு என்னன்னு கேட்குறீங்க. நீங்கள் 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதில் 90% நிறைவேற்றன்னு சொல்லிங்க. அப்போ மக்களுக்கு வந்து எந்த கனவும் பாக்கி இருக்கக்கூடாது, எல்லா கனவும் நனவாக இருக்கணும். அதானே நான் எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இலவச டிவி கொடுத்துட்டீங்க, இலவச மின்சாரம் கொடுத்துட்டீங்க, இலவச அரிசி கொடுத்துட்டீங்க, மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டீங்க, போகிற பஸ்ஸுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 4.25 வருஷம் கழிச்சு வந்து உங்களுக்கு கனவு என்னன்னு கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து இன்னும் கனவு நிறைவேறாமல் இருக்குது. அப்போ நீங்கள் நிறைவேற்ற எதுவுமே அவருடைய கனவு இல்லை, அவர்கள் கேட்காது தான் நீங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அவர்களுக்கு தேவை வேறு ஏதோ இருக்குது, அதான் அர்த்தம். அப்போ அவருடைய கனவும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதலும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ 4.25 வருஷம் கழிச்சு நீங்கள் திடீர்னு வந்து உங்கள் கனவுன்னு கேட்குறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் வந்து தாவேக்கா ஆட்சி கொண்டுங்கிறது ஒரு அந்த வெயில் நேரத்தில் மக்கள் இருந்தாங்கனால அவங்களை குஷிப்படுத்துறதுக்கு அவர் சொன்ன விஷயம். என்னுடைய நினைவில் நான் வந்து அதாவது ஒரு 50-60% நிறைவேற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைவிலேயே பால் விலை உயர்த்த மாட்டோம்னு வாக்குறுதி இருந்துச்சு, உயர்த்தினாங்க. மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு வாக்குறுதி இருந்துச்சு, உயர்த்தினாங்க. சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு இருந்துச்சு, உயர்த்திட்டாங்க. மின்சாரத்தை மாதம் ஒரு முறையிலேருந்து மாற்றி மாதம் ஒரு முறை கணக்கிடுவாங்க இல்லை. மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க இல்லை. இப்படி அவர்கள் அறிவித்த பல விஷயங்களை செய்யலை, நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இன்னும் 150 விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து நம்ம குழப்பம். ஸோ வந்து அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார்கள்ங்கிறத யாரும் ஏற்க மாட்டாங்க, நிறைய ஏற்கப்படலைங்கிற நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அவர்கள் செய்திருக்கலாம் பல விஷயங்கள், அது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு பிரயோஜனப்படுமா இல்லைங்கிற பார்க்கணுமே தவிர மக்களுடைய கனவு நிறைவேறியதாக நான் அறியலை. தாவேக்காவினுடைய இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அங்கே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் வந்து ஹீட்னால அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு, சன்ஸ்ட்ரோக்னால அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ எகைன் இதுக்கு பழி அப்படிங்கிறது விஜய் மேலே விழும்போது அது எந்த அளவுக்கு அது தார்மீகமான நியாயம் இல்லை. அதே சேலத்தில் IF am not wrong, சேலம் தான், அதே சேலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது 2016 2 பேர் இறந்தாங்க. அது இதே மாதிரி பகலில் 12 to 2 இதே மாதிரி வெயில் நேரத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60 கேண்டிடேட்ஸை வச்சு வந்து அம்மா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் டிஷர்ட் தொப்பிலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த தொப்பியெல்லாம் தாண்டி தான் சன் ஸ்ட்ரோக்கில் வந்து 2 பேர் இருந்தாங்க. 2 மணிக்கு 12 மணிக்கு கூட்டம், ஸோ ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்திருப்பாங்க. அது நல்ல வெயில் பீக்கில் இருக்கிற நேரம், 12லேருந்து 2 மணிக்கு வந்து இவர் வேறு அனல் பேச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி சன்ஸ்ட்ரோக்கில் வந்து இறந்துருக்கிறது நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. இது வந்து தாவேகா கூட்டத்தில் மட்டுமே நடந்துச்சுங்கிறல, திமுக கூட்டத்தில், அதிமுக கூட்டத்தில் எல்லாமே நடந்துருச்சு. இஃப் ஐம் நாட் ராங், அதே சேலத்தில் செல்வி ஜெயலலிதா கூட்டத்தில் 2016 நடந்துச்சு. அதனால் வந்து இதுக்கு பழி நம்ம அவர் மேலே, இதெல்லாம் ரொம்ப துரதிஷ்டமான விஷயம். நான் திரும்ப சொல்கிறேனே, இந்த SOP மாதிரிலாம் நீங்கள் போட்டு எந்த கட்சியுமே கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் பொதுமக்கள் ரொம்ப புண்ணியமாக போகும். நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகாது, பஞ்சாயத்து ஆகாது, கூட்டம் வராது, 4 பேருக்கு பெட்ரோல் செலவு வராது, அவங்களுக்கு சாப்பாடு போடாது, பொருளாதாரம் வீணாகாமல் உருப்படியான விஷயங்களுக்காக நம்ம வழியை தேடலாம். விஜய் அவர்கள் அடுத்தடுத்த தேர்தல் களத்தில் அவங்களுடைய அந்த TVK அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் அவர் செய்துட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா நிறைய பேர் பணிகளை வந்து சிறப்பாக செயல்படுறாரு, பட் வந்து பத்தாது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பத்தாது. ஹி இஸ் டூயிங் குட். அதில் வந்து எவ்வளோ மொக்கையாக வேலை பார்க்குறாங்களே, ஒரு வேலையும் பண்ணலேன்னு சொல்லி சொல்ல முடியாது. தே ஆர் ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட். அது 2026 பிரயோஜனப்படாது, லாங் ரனுக்கு ஒரு கட்டமைப்பாக படலாம். அது வந்து செஞ்சாங்களாங்கிற பொறுத்து பார்க்கணும். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howdapay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV, pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ் இப்பொழுது தமிழகம் எங்கும். Behind us Beyond the News with Rangaraj Pandey, powered by Howdapay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram, Coimbatore 200 acre dream township premium plots, Dr. Srivarma All Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant.